Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry example 3.41. If a plus b plus c is equal to pi, prove that cos square a plus cos square b plus cos square c is equal to 1 minus 2 cos a cos b cos c. So பாருங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a plus b plus c is equal to pi ன்னு சொல்லிட்டு LHS is equal to RHS ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ LHS நம்ம வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், cos square a plus cos square b plus cos square c இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். இதில் multiply and divide by 1 and 2. ஸோ 1 by 2 and 2 இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொன்னாச்சும் இது எதுவும் கேன்சல் ஆகி மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்காக நான் இதை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து அதே டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ நோ சேஞ்சஸ். இப்போ எதுக்காக பண்ணியிருக்கேன்னா அந்த 2 உள்ள வந்து போய் நம்ம ஒரு ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ 1 by 2 அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 உள்ள ஒன்று பார்க்க +2 cos square a plus 2 cos square b plus 2 cos square c. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 2 cos square a which is equal to 1 plus 2 cos a cos 2a. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 2a is equal to 2 cos square a minus 1 சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், is equal to 1 by 2 into 1 plus cos 2a plus 1 plus cos 2b plus 1 plus cos 2c. எல்லாத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்த பாருங்கள், இப்போ இந்த 1 ஆட் பண்ணிக்கோ. 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 plus 1 plus 1 3 வந்துடும். ஸோ 3 plus cos 2a plus cos 2b plus cos 2c. இப்போ உள்ள இந்த 1 by 2 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 by 2 மல்டிப்ளை ஆகும். 3 by 2 plus 1 by 2 into cos 2a plus 1 by 2 into cos 2b plus 1 by 2 into cos 2c. இப்போ பாருங்க, 3 by 2 plus 1 by 2 into இப்போ ஒரு ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலானா இதில் நம்ம அந்த 1 by 2 மேலே காமன் எடுத்துக்கோங்க. ஸோ 1 by 2 காமன் எடுத்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், cos 2a plus cos 2b plus cos 2c. ஆக்சுவலி இந்த மூணுத்தில் மட்டும் அந்த 3 by 2 அப்படி இருக்கட்டும், இந்த மூணுத்தில் மட்டும் 1 by 2 காமன் எடுத்துக்கோங்க. காமன் எடுத்திங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும். இப்போ பாருங்கள், 3 by 2 plus 1 by 2 இந்த இடத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, cos a plus cos b. cos a plus cos b என்னது, 2 cos a plus b by 2 into cos a minus b by 2. இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த cos 2a plus cos 2b என்ற டேர்ம் என்னவா மாறும் பாருங்கள், 2 cos 2a plus 2b மாறிடும். 2a plus 2b by 2 into cos 2a minus 2b by 2 plus cos 2c மாறிடும். ஸோ இது இந்த ஃபார்முலாவால் சேஞ்ச் ஆனது அந்த மேலே டேர்ம். இப்போ பாருங்கள், 3 by 2 plus 1 by 2. இப்போ இதில் என்ன பாருங்கள், இந்த 2 காமன் எடுத்துட்டேன். ஒவ்வொன்றத்துலேயும் இந்த ரெண்டுத்துலேயுமே 2 காமன் எடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்னா 2 வெளியே போய்ட்டு அந்த 2 மேலே உள்ள 2வும் கீழே உள்ள 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா 2 cos இந்த 2 காமன் எடுத்திங்கன்னா a plus b, 2 into a plus b, இந்த 2 கேன்சல். அப்போ வெறும் a plus b தான் இருக்கும். ஸோ a plus b இன்ட்டு அதே போல் அதுலேயும் பாருங்கள் 2 காமன் எடுத்தால் a minus 2 into a minus b வரும். அந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ a minus b மட்டும். இப்போ a minus b ப்ளஸ் cos 2c இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ cos அதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான் நீங்கள் வந்து மறுபடியும் எழுத போகிறீங்க. அது எப்படின்னா cos 2a எழுத போகிறீங்க. ஸோ அப்போ தான் -1 இந்த சைடு வந்துடும், +1 வந்து இந்த சைடு வரும்போது -1 which is equal to cos 2a வரும். ஸோ அங்கே என்ன இருக்குது, வெறும் a தான் இருக்குது, வெறும் a தான் இருக்குது. இங்கே பாருங்கள், a அல்லது c 2c இருக்குது. ஸோ இங்கே என்ன யோசிக்கணும்னா இங்கே வந்து வெறும் a இருக்குது, பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2c இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து c வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி வருது பாருங்கள், 2 cos square c minus 1 வரும். 2 cos square c minus 1 இப்போ சிம்பிளாக இப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், 3 by 2 plus 1 by 2 இது எப்படி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி தான் 2 cos square a minus 1 which is equal to cos 2a. அவங்க c போட்டிங்கன்னா இந்த ஐடென்டிட்டி வரும். அவ்வளோதான், சிம்பிளாக. ஏன்னா அங்கே 2c இருந்து, ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இதே c by 2 வரணும்னா
இந்த இடத்துல c/2 வரணும்னா அங்கே c இருக்கணும். வெறும் c இருந்தாலே இங்கே c/2. இது அங்கே 2c இருந்ததுனால இங்கே வெறும் c. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது a + b நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த a + b எப்படி? நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a + b + c = π. ஸோ இதில் a + b கண்டுபிடிங்க. a + b = π - c அப்படி சொல்லிட்டு அந்த c எந்த பக்கம் போயிட்டுனா -c வந்துடும். ஸோ அப்போ 2 cos π - c இன்டு cos a - b அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 2 cos square c -1. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த π - c நம்மளுக்கு ஒரு கிராஃப் தெரியும். பைனா இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். பை இந்த இடத்துல இருக்குன்னா அந்த காசு சைனெல்லாம் சேஞ்ச் ஆகாது. காசுனா காசு தான் இருக்கும். π - c மேலே போகுது, செகண்ட் குவார்ட்டரில் போகுது. செகண்ட் குவார்ட்டரில் இதுதான் பாசிட்டிவ். இட்ஸ் சைன் தான் பாசிட்டிவ். பட் நம்மளுக்கு காஸ் இங்கே இருக்குது. காசுன்னு வரும்போது நம்மள மைனஸ் சைன் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ 3/2 + 1/2 -2 cos c போட்டுக்குங்க. ஸோ π - c வரும்போது சைன் பாசிட்டிவாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மைனஸ் சைன் இன்க்ளூட் ஆயிடும். ஸோ -sin 2 cos c -2 cos c வந்துடும். அப்போது இன்ட்டு வேறு என்னது பார்த்தீங்கன்னா cos a - b இருக்குது. அதெல்லாம் அப்படியே தான் வரும். அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு cos a + b + 2 cos square c -1. இப்போ பாருங்க, இப்போ வந்து 1/2 உள்ளே கொண்டு போங்க. அப்போ 3/2 ப்ளஸ் அந்த 1/2 மல்டிப்ளைல தான் இருக்குது. அப்போ உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா -2 × 1/2. அப்போ என்ன வரும்? -2 × 1/2 2 கேன்சல் ஆகிட்டு வேறு -1. அப்போ -cos c போட்டுங்க. -cos c. இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கே என்ன இருக்குது? +2 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos a + b. ஸோ அது வந்து அப்படியே தான் வரும். ஸோ அந்த cos a - b அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த cos a - b அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பாருங்க cos square c அங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் வந்துட்டா அது மல்டிப்ளை ஆகும் மறுபடியும் 1/2. ஸோ 2 × 1/2 இட் இஸ் 1. ஸோ பாருங்க cos square c இங்கே பாருங்க மறுபடியும் -1. ஸோ -1 × 1/2 -1/2. சொல்லலாம், இதுதான் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மறுபடியும் -1/2 வெளியே எடுத்துருங்க. அது எப்படின்னா இன்னும் -1/2 இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் தனியாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3/2 -1/2 வந்துடும். மிச்சம் என்னெல்லாம் இருக்கப்போ -cos c × cos a - b + cos square c இருக்குது. இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை செப்பரேட் பண்ணி பாருங்கள். 3 - 1/2 கீழே வந்து லைக் ஃப்ராக்ஷன் 2 தான் இருக்குது. ஸோ 3 - 1/2 2/2 வரும். ஸோ 2/2 × -cos c × cos a - b + cos square c. இப்போ என்ன வரும் பாருங்க, அந்த 2 கேன்சல் ஆகி 1 ஆயிரும். ஸோ -cos c மட்டும் தான் இருக்கும். -cos c 1 - cos c -cos c போடலாம், இல்லை 1 - cos c போடலாம். பட் யூ டோன்ட் ஃபர்கெட் த 1. ஸோ cos a - b into cos a - b -cos c plus cos square c. இப்போ இந்த டேர்மில் பாருங்களேன், இது இவ்வளோ தெரியும். அந்த -1 மைனஸ் விட்டுருங்க. இந்த இவ்வளோ டேர்ம்லேயே cos c காமன். ஸோ அப்போ ஒரு cos c வெளியே எடுத்துருங்க. cos c வெளியே எடுத்தீங்கன்னா cos a - b இருக்கும். இந்த டேர்ம் இதான மல்டிப்ளிகேஷனில் இருக்குது cos c. ஸோ அப்போ ஒரு cos c வெளியே போயிட்டுனா இங்கே 1 × cos a - b தட் இஸ் cos a - b போட்டுக்கோங்க. இங்கே cos square c எடுத்தது மைனஸோடு, அப்போ மைனஸ்ன்னு வரும். ஸோ -cos c. ஸோ அப்போ இந்த இடத்துல மறந்துடாதீங்க. இங்கே வந்து 2/2 கேன்சலாக இந்த ஸ்டெப்பு போன பிறகு 1 வந்த பிறகு அந்த 1 விட்டுருக்கணும். 1 வந்து இருக்கக்கூடாது. 1 தனியாக வச்சுட்டு இந்த இவ்வளோ டேர்ம்ஸே பாருங்கள். இந்த இவ்வளோ டேர்ம்ஸே பார்க்கும்போது -cos c வெளியே எடுக்கிறீங்க. அப்போது இந்த டேர்ம் கூட ஆல்ரெடி இந்த மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே ++ல் வரும். பட் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால் வெளியே எடுக்கும்போது மைனஸ் வந்துடும். இதானே உங்களுக்கு டவுட் வரும்னா இந்த ரிவர்ஸ் ஸ்டெப் பண்ணி பாருங்கள். இதை ரிவர்ஸில் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப் தான் வரும் பாருங்கள். இதை எடுத்து பண்ணி பாருங்கள். ஸோ மைனஸ் உள்ளே போய்ட்டுனா மைனஸ் இதே தான் வரும். -cos c × cos a - b தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு cos square c வரும். ஸோ அதுதான் ரிவர்ஸ் ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 - cos c அந்த சியை மறுபடியும் நம்ம என்ன போட போகிறோம்னா π - அந்த மாதிரி டேர்மில் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வேறு டேர்ம் அதில் கொண்டு வரணும்.
சி நம்மளுக்கு தேவையில்லை, சி இல்லாமல் வேறு டைம்லாம் கொண்டு வரணும். ஸோ அது எப்படி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு சி இருக்குது, மறுபடியும் ஒரு சி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால தான் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த கண்டிஷனை மறுபடியும் யூஸ் பண்ணணும். இது சியை மட்டும் தனியாக கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும், பை மைனஸ் ஏ மைனஸ் பி, இல்லை பை மைனஸாக வராதுங்க ஏ ப்ளஸ் பி, பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ இந்த இடத்துல காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் காஸ் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதான். அப்போது நம்ம காஸ் ஏ மைனஸ் பி வந்து என்னவா மாறிட்டு பை டேர்ம்ஸில் மாறிட்டு, பை டேர்ம்ஸில் ஏ மைனஸ் பியை வந்துட்டு. இப்போ பை மைனஸ் ஆஃப் சம்திங், காசில் பை மைனஸ் ஆஃப் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்குது பை மைனஸ் ஆஃப் சம்திங் என்பது சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ அகைன் சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸில் வரும். ஸோ மைனஸ் இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ அது டேர்மே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2c வெறும் சி இன்டூ காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, இட் இஸ் நத்திங் பட் திஸ் ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி என்ற ஃபார்முலா தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, நம்ம ஃபஸ்ட்டு பட்ட ஃபார்முலா தான், ஏ ப்ளஸ் பி பை 2 இன்டூ காஸ் ஏ மைனஸ் பி பை 2. ஸோ அப்போ இது என்ன ஆகும், இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் சி ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை 2, பிபி கேன்சல் 2a பை 2 வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி மொத்தம் என்ன வரும் உங்களுக்கு, ஏ வரும். அப்போ இந்த இடத்துல வேறு ஏன்னு பி போட்டாலே போதுமானது. அப்போ 2 காஸ் இன்ட்டு ஏ, ஸ்டெப்பு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏ ப்ளஸ் பி பை 2 வேலை இந்த இது ஏ எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு வரும், டிவைட் பை இந்த 2 இருக்குது. ஸோ டிவைட் பை 2, அப்போது அதில் இது பியும் ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல், 2 ஏ இருக்குது, ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, 2 ப்ளஸ் ஏ பண்ணும்போது 2a ஆயிரும். ஸோ 2a டிவைட் பை 2 கேன்சல் ஆகி வெறும் ஏ வரும். அதே போல் இங்கே பாருங்கள், a மைனஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஸோ என்ன வரும் பை 2 இருக்குது. ஸோ a மைனஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி பை 2, அப்புறம் ஏ கேன்சல் மைனஸ் 2b பை 2 கேன்சல் பின்னு வரும். ஸோ என்ன பி வருது பாருங்கள், மைனஸ் பின்னு வருது. ஸோ என்ன பண்ணலாம், வெறும் பி போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ காசை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காசை பொறுத்த வரைக்கும் பி மைனஸ் பி போட்டாலும் 0 மைனஸ் சம்திங் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல காசு தான் பாசிட்டிவாக வரும். ஸோ அதனால் காசில் மைனஸ் இருந்தாலும் நீங்கள் சும்மா ப்ளஸ்லேயே போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இப்போ காசில் எதுவும் உங்களுக்கு நெகட்டிவில் வருதுன்னு நீ காசு பீஞ்சுவா பாசிட்டிவ் வரலாம். பட் சைன் டேனில் அப்படி பண்ணக்கூடாது, நல்லா நான் வச்சுக்கோங்க. சைன் டேன் அதில் இதில் பண்ணக்கூடாது, காசில் மட்டும்தான் பண்ணணும். அது யாருக்கான ரீசன், இந்த இடத்துல இருக்கும் 0 மைனஸ், அதாவது மைனஸ் பீன் சம்திங் இருந்தால் 0 மைனஸ் சம்திங் அர்த்தம். ஸோ 0 இந்த இடத்துல இருக்கும் ஆங்கிள் கான்செப்ட். ஸோ இங்கே போய்ட்டுனா காசு இந்த இடத்துல தான் பாசிட்டிவ். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மைனஸ் பி வந்தனால ப்ளஸ் பி போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை பாருங்கள், சால்வ் ஆகிட்டுனா வரும். ஸோ நம்மளுக்கு சால்வ் ஆகிட்டுனா லாஸ்ட்டில் என்ன ஸ்டெப் வரும் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 காஸ் ஏ மல்டிப்ளை அந்த காசி உள்ள கொண்டு போயிருங்க, காஸ் பி காசி விச் இஸ் யுவர் ஆர்ஹெச்எஸ் ஹைன்ஸ் ப்ரோட்னு சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.